கங்குவா எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு பர்சனலி இருக்கக்கூடிய விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஆளாளுக்கு ஒவ்வொரு இருக்கலாம். எனக்கு வந்து சிறுத்தை சிவா அவர்கள் இப்படி ஒரு படம் பண்ணுவார் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதுல ஒரு விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல இவ்வளவு தூரம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் பண்ணிட்டு இருந்த டேரக்டர் இப்படி ஒரு அட்டன் பண்ணியிருக்காரா, பெரிய விஷயம்ப்பா அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணிட்டு இருந்துச்சு. அதையும் தாண்டி சூர்யா அவர்களுக்கு ரொம்ப ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து தேட்டர்ல வரக்கூடிய ஒரு படமா இருக்கு. அந்த படத்தை வந்துட்டு ஒரு பெரிய நம்பரா கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஃபேன்ஸ்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பீரியட் ஃபிலிம் ஒரு கொஞ்சம் வந்து காமிக்ஸ் சேர்ந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆடியன்ஸ் வந்து நல்லா பார்த்து பழகிருக்காங்க மைண்ட் செட்டப்ல. அப்ப அந்த படத்தின் மீது அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி பீரியட் ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அந்த படம் வந்து பீரியட் ஃபிலிமா நம்மளுக்கு வந்து அந்த பீரியடை கடத்தக்கூடிய ஒரு படமா இருக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஒரு ஃபேண்டசியான ஒரு படமா இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல வந்துட்டு ஒரு கமர்ஷியல் வேல்யூல தூக்கி பிடிச்சிக்கிட்டு டூம் அப்படி இப்படின்னு போடுற படங்கள் வந்து பெருசா எனக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்காது. ஆனா கங்குவா பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரேசியான ஒரு ஸ்கிரீன் பிளே, அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம டைம் டியூரேஷன் மோஸ்ட்லி இந்த பீரியட் ஃபிலிம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் அதுக்கு மேல வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எப்படியும் கண்டிப்பா செகண்ட் பார்ட்டுக்கும் ஒரு லீடு வச்சிருப்பாங்க, அதோட முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பார்ட்டு மக்கள் ரிசீவ் ஆகி எதுக்கானதுக்கு அப்புறம் கூட செகண்ட் பார்ட் வந்து நீங்க எடுத்து அதுல வந்து இன்னும் கொஞ்சம் கூட கதையை சொல்லிக்கோங்க. அது இல்லாம ஒரு 3 மணி நேரம் எடுத்து ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது புதுசா வந்துட்டு கேரக்டர்ஸை மாத்தி மாத்தி பிளே பண்றேன் அப்படின்ற விஷயங்களை சொல்லி இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலிங் பண்றேன், கமர்ஷியல் வேல்யூவா அதை வந்து டீட்டெயிலிங் பண்றேன், அதுல வந்து ஒரு ஃபேண்டசியை கொண்டு வரேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் மொத்தமா அதுக்குள்ள போட்டு திணிக்காம ஏதாவது ஒரு ஜானர் எடுத்துக்கிட்டு ஒரே அதுல வந்து டிராவல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த படம் வந்து கண்டிப்பா எல்லா பேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமா, அதே டயத்துல மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமா மாறும். அது இந்த பீரியட் ஃபிலிமை மட்டும்தான் சொல்றேன். மற்ற ஜானர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலிங் தேவை, கமர்ஷியல் வேல்யூ தேவை, அது மட்டும் இல்லாமல் மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே தேவை. ஆனா இது மாஸ்னா மாஸ்லேயே போயிடணும், இல்லையா டீட்டெயிலிங்னா டீட்டெயிலிங்லேயே போயிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஃபேண்டசியா ஃபேண்டசிக்குள்ளேயே போயிடணும். மாசம் கூட எல்லாமே மிக்ஸ்ட் ஆகும் பொழுது ஆடியன்ஸுக்கு ஒரு சீன் நல்லா இருக்கும், ஒரு சீன் வந்து ஒர்க் ஆகாம போயிடும். அது இந்த கங்குவோடைய ரிலீஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. போன ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட நல்லா பண்ணிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த ரிலீஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த கேரக்டர்ஸோட சில போர்ஷன்ஸையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரான்சிஸ் அப்படின்ற ஒரு ஏழை பாட்டு லிரிக் பாட்டில் வரக்கூடிய பிரான்சிஸ் அப்படின்ற கேரக்டர் வந்து இதுல வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது அந்த மாதிரி தான் தோணுது. என்னுடைய விசன்ல இதுதான் கங்குவோட எக்ஸ்பெக்டேஷனு. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத வந்து நீங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்லயும் வந்து சொல்லுங்க. இன்னும் ஒரு சில தினங்கள்ல வந்து கங்குவா ரிலீஸ் ஆக போது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நன்றி.